வெள்ளிக்கிழமை பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு வியாழக்கிழமையே பூஜை ரூமை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல பூஜை பாத்திரம்லாம் விலக்கி அதை நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் தொடச்சி வச்சுட்டு காய வச்ச பிறகு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறனால சாமி ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்ச பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. நாளைக்கு ஃப்ரீயாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்பவும் போல சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு சாமி ரூமை பார்க்கவே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது, கோவில் மாதிரி. எனக்கு என் பூஜை ரூம் எப்போதுமே கோவில் மாதிரி தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது எனக்கு இந்த லைட் செட்டப் போட்டதுலேருந்து பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிறதுக்கு அதில் பச்சரிசி வச்சு 5 ரூபா காயின் வச்சு அது மேலே விளக்கெல்லாம் வச்சு பூஜை ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அதோட இடத்துல வச்சு கரெக்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோலம் போடுறதுக்காக கோலமாக வாங்கிட்டு வந்ததெல்லாம் தப்பால கொட்டி வச்சுட்டு பூஜை ரொம்ப ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் தூக்க போனேன். நான் தூக்க போகிறதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செல்ல குட்டீஸ்.